நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் கேட்கப் போகும் கதை சாதாரண கதை அல்ல. கொங்கு மண்ணின் பெருமையை உலகறியச் செய்த 2 மாவீரர்களின் கதை. தலைமுறைகள் கடந்தும் மக்களின் இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அண்ணன்மார் சுவாமிகளின் கதை. அந்த வீரர்கள்தான் பொன்னரும் சங்கரும். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கொங்கு நாடு செழிப்பான பூமியாக இருந்த காலத்திற்கு நாம் பயணம் செய்வோம். அந்த காலத்தில் கொங்கு நாட்டில் கோலாத்தா கவுண்டர் என்ற பெரிய நிலத்தலைவர் வாழ்ந்து வந்தார். அவரது பெயரை கேட்டாலே மக்கள் மரியாதையுடன் தலை குனிவார்கள். ஏழைகளுக்கு உதவுபவர், அநியாயத்தை வெறுப்பவர், உண்மையை மட்டுமே பேசுபவர். அவருடைய வீட்டில் செல்வத்திற்கு குறைவில்லை. ஆனால் ஒரு குறை மட்டும் இருந்தது. அவருக்கு வாரிசு இல்லை. நாட்கள் சென்றன, ஆண்டுகள் கடந்தன. இறைவனை வேண்டினார். பல கோவில்களுக்கு சென்றார். இறுதியாக இறைவன் கருணை காட்டினார். அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு குன்றுடையான் என்று பெயர் வைத்தார். குழந்தை பிறந்த நாளில் முழு ஊரும் மகிழ்ச்சியில் மூழ்கியது. இவர்தான் நாளை இந்த நாட்டை வழிநடத்தப் போகிறார் என்று மக்கள் பேசிக்கொண்டனர். காலம் வேகமாக ஓடியது. குன்றுடையான் இளைஞனாக வளர்ந்தான். வீரத்திலும் அறிவிலும் சிறந்தவன். ஆனால் நல்லவர்களுக்கு வரக்கூடிய சோதனை அவனுக்கும் வந்தது. கோலாத்தா கவுண்டர் வயதாகி மறைந்தார். அதன் பிறகு குடும்பத்தில் இருந்த சில பங்காளிகளின் உண்மையான முகம் வெளிப்பட்டது. குன்றுடையானை ஒதுக்கிவிட்டால் எல்லா சொத்துக்களும் நமக்கே கிடைக்கும் என்று அவர்கள் சதி செய்தனர். ஒரு நாள் குடும்ப கூட்டம் நடந்தது. அங்கு குன்றுடையானை அவமானப்படுத்தினர். உனக்கு எதுவும் கிடையாது, வெளியே போ என்று விரட்டினர். தந்தையின் சொத்துக்களையும் பறித்து கொண்டனர். அப்போது குன்றுடையான் அமைதியாக நின்றான். கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் மனதில் கோபமில்லை. உழைத்து வாழ்வேன், யாருடைய சொத்தும் எனக்கு வேண்டாம் என்று கூறிவிட்டு வெளியேறினான். அதே சமயம் தாமரை நாச்சியார் என்ற பெண் அவனுடைய வாழ்க்கைக்குள் வந்தாள். அழகும் அறிவும் துணிவும் சேர்ந்தவள். குன்றுடையானின் நேர்மையை பார்த்து அவனை நேசித்தாள். இருவருக்கும் திருமணம் நடந்தது. திருமண வாழ்க்கை ஆரம்பமானது. ஆனால் வாழ்க்கை எளிதாக இல்லை. பங்காளிகள் தொடர்ந்து தொல்லை கொடுத்து கொண்டிருந்தனர். விதைத்த பயிர்களை அழித்தனர், மாடுகளை திருடினர், நிலங்களை அபகரித்தனர். இருந்தாலும் தாமரை நாச்சியார் கணவனிடம் சொன்னாள், நாம் உண்மையாக இருக்கிறோம், ஒரு நாள் நிச்சயம் இறைவன் நமக்கு நீதி செய்வார் என்று சொன்னாள். ஆண்டுகள் கடந்தன. ஆனால் குழந்தை இல்லை. இந்த வேதனை தாமரை நாச்சியாரை மிகவும் வாட்டியது. ஒரு நாள் ஒரு விழாவில் சில பெண்கள் அவளை கேலி செய்தனர். இந்த வீட்டுக்கு வாரிசு யார்? மலடி பெண் எதற்கு என்று பேசினர். அந்த வார்த்தைகள் அவளது இதயத்தை குத்தி கிழித்தன. வீட்டிற்கு வந்தவள் கதறி அழுதாள். அப்போது குன்றுடையான் அவள் அருகில் வந்து அமர்ந்து கொண்டு, தாமரை, ஏன் அழுகிறாய் என்று கேட்டார். என்னை பற்றி பேசினால் பரவாயில்லை, ஆனால் உங்களுடைய வம்சம் முடிந்து போகும் என்று சொல்கிறார்கள் என்று சொல்லி அழுதாள். அதற்காக கவலைப்படாதே என்று சொன்னார். இல்லை, நான் இறைவனை வேண்டப் போகிறேன், எனக்கு மகன்கள் பிறக்க வேண்டும் என்றாள். அன்று முதல் தாமரை நாச்சியார் விரதம் இருந்தாள். கோவில் கோவிலாக சென்றாள். இறைவனை வேண்டினாள். ஒரு நாள் இரவு தாமரை நாச்சியார் கனவு கண்டாள். ஒளி நிறைந்த தெய்வ உருவம் தோன்றியது. கவலைப்படாதே தாமரை, உனக்கு 2 மகன்கள் பிறப்பார்கள். அவர்கள் இந்த நாட்டின் பெருமையாக இருப்பார்கள் என்று அருள்வாக்கு கூறியது. கனவில் இருந்து எழுந்த தாமரை ஆனந்த கண்ணீர் வடித்தாள். சில மாதங்களில் அவள் கருவுற்றாள். இந்த செய்தி பரவியதும் பங்காளிகள் அதிர்ந்தனர். குழந்தைகள் பிறந்து விட்டால் நமது ஆசை அனைத்தும் வீணாகிவிடும் என்று சதி செய்ய தொடங்கினர். கர்ப்பத்தை கலைக்க முயன்றனர். விஷம் கொடுக்க முயன்றனர். ஆனால் இறைவன் காப்பாற்றினார்.
காலம் வந்தது. ஒரு நல்ல நாளில் இரட்டை ஆண் குழந்தைகள் பிறந்தனர். முதல் குழந்தைக்கு பொன்னர், இரண்டாவது குழந்தைக்கு சங்கர் என்று பெயர் வைத்தனர். குழந்தைகளை பார்த்த தாமரை நாச்சியார் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. என் மகன்கள், என் உயிர்கள் என்று அணைத்து கொண்டாள். குன்றுடையானும் மகிழ்ச்சியில் அழுதார். குழந்தைகள் வளர்ந்தனர். சிறுவயதிலேயே வீரத்தின் அடையாளமாக இருந்தனர். பொன்னர் அமைதியானவன், சங்கர் துடிப்பானவன். இருவரும் ஒன்றாக இருந்தால் யாராலும் வெல்ல முடியாது. வாள் சண்டை கற்றனர், வேல் எறிதல் கற்றனர், குதிரை ஏற்றம் கற்றனர். மக்கள் அவர்களை பார்த்து வியந்தனர். இவர்கள் சாதாரண பிள்ளைகள் இல்லை என்று கூறினர். ஒரு நாள் கிராமத்தில் ஒரு முரட்டுக்காளை கட்டுப்பாட்டை இழந்து ஓடியது. மக்கள் அலறினர். பெண்களும் குழந்தைகளும் ஓடினர். அப்போது இளம் வயதில் இருந்த சங்கர் முன்னேறினான். அண்ணா, மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று கூறி காளையை நோக்கி ஓடினான். பொன்னரும் அவனுடன் ஓடினார். சில நிமிடங்களில் காளையை அடக்கிவிட்டனர். மக்கள் கைதட்டி ஆரவாரம் செய்தனர். இவர்கள்தான் நாளைய கொங்கு நாட்டின் வீரர்கள் என்று வாழ்த்தினர். இவ்வாறு பொன்னரும் சங்கரும் மக்களின் இதயங்களில் இடம் பிடிக்கத் தொடங்கினர். ஆனால் தொலைவில் இருந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பங்காளிகளின் பொறாமை இன்னும் அதிகரித்து கொண்டே இருந்தது. பொன்னரும் சங்கரும் வளர வளர அவர்களின் புகழ் கொங்கு நாடு முழுவதும் பரவத் தொடங்கியது. அவர்கள் வெறும் போர் பயிற்சிகளில் மட்டுமல்ல, மனித நேயத்திலும் சிறந்து விளங்கினர். ஏழைகள் வந்தால் உதவுவார்கள், முதியவர்கள் வந்தால் மரியாதை செய்வார்கள், யாருக்காவது அநியாயம் நடந்தால் உடனே சென்று நியாயம் கேட்பார்கள். இதனால் மக்கள் அவர்களை தங்கள் சொந்த பிள்ளைகளைப் போல நேசிக்க ஆரம்பித்தனர். அந்த நேரத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒருவர் இருந்தார். அவர்தான் அவர்களுடைய தங்கை அருக்காணி நல்லதங்கம். தாமரை நாச்சியார் பெற்ற இந்த பெண் குழந்தை வீட்டின் செல்லமாக வளர்ந்தாள். பொன்னருக்கும் சங்கருக்கும் அவள் என்றால் உயிர். அவள் சிரித்தால் இருவரும் மகிழ்வார்கள், அவள் அழுதால் இருவரும் பதறுவார்கள். ஒரு நாள் மாலை வீட்டின் முன் அமர்ந்திருந்த நல்லதங்கம் தன் அண்ணன்களிடம் கேட்டாள். அண்ணா, நீங்கள் இருவரும் எப்போதும் என்னை விட்டு போக மாட்டீர்களே என்று கேட்டாள். பொன்னர் சிரித்தார். நாங்கள் எங்கே போனாலும் உன்னை மறக்க மாட்டோம் தங்கையே என்று சங்கர் உடனே சொன்னான். யாராவது உன்னை அழ வைக்க நினைத்தால் முதலில் என்னை தாண்டி வர வேண்டும் என்றார். அதை கேட்ட நல்லதங்கம் சிரித்தாள். அந்த சிரிப்பை பார்த்த தாமரை நாச்சியாரின் மனம் மகிழ்ந்தது. ஆனால் சந்தோஷத்தை பார்த்து மகிழாதவர்கள் இன்னும் இருந்தனர். அவர்கள் பங்காளிகள். இவர்கள் நாளுக்கு நாள் மக்களிடையே செல்வாக்கு பெறுகிறார்கள். இப்படியே விட்டால் நம்மை யாரும் மதிக்க மாட்டார்கள் என்று இரகசியமாக கூட்டம் போட்டனர். ஒரு நாள் இரவு ஒரு பழைய மாளிகையில் சிலர் கூடினர். அவர்களில் ஒருவர் கோபமாக சொன்னார், குன்றுடையானை நாம் அழிக்க முடியவில்லை என்றார். இப்போது அவன் மகன்கள் பெரிய வீரர்களாக வளர்ந்து விட்டார்கள் என்று மற்றொருவன் சொன்னான். நேருக்கு நேர் போரிட்டால் நிச்சயம் நாம் தோற்போம். அப்படியென்றால் சதி செய்ய வேண்டும். அனைவரும் தலையசைத்தனர். அடுத்த சில நாட்களில் அவர்கள் ஒரு திட்டம் தீட்டினர். கிராமங்களில் பொய்யான வதந்திகளை பரப்பத் தொடங்கினர். பொன்னரும் சங்கரும் அதிகாரத்தை கைப்பற்றப் போகிறார்கள் என்று, அவர்கள் அனைவரின் நிலங்களையும் பிடுங்கப் போகிறார்கள் என்று பொய்களை பரப்பினர். இந்த செய்தி மக்களிடம் சென்றபோது பலர் நம்பவில்லை. ஏனெனில் பொன்னர் சங்கரின் நல்ல குணத்தை அவர்கள் நன்றாக அறிந்திருந்தனர். ஒரு நாள் ஒரு வயதான விவசாயி நேராக பொன்னரிடம் வந்து கேட்டார், ஐயா, சிலர் உங்களை பற்றி தவறாக பேசுகிறார்கள் என்று. பொன்னர் அமைதியாக சிரித்தார். உண்மை இருக்கும் இடத்தில் பொய் நீண்ட நாட்கள் நிலைக்காது தாத்தா என்று சொன்னார். நாங்கள் மக்களுக்காக வாழ்கிறோம், மக்களை ஏமாற்றுவதற்காக அல்ல
என்று சொன்னதும் அந்த வார்த்தைகளை கேட்ட மக்கள் மேலும் நம்பிக்கை கொண்டனர். இதற்கிடையில் பொன்னரும் சங்கரும் தங்கள் போர் பயிற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டனர். அவர்களின் வாழ்வீச்சை பார்த்தால் மக்கள் வியந்து போவார்கள். ஒரு நாள் ஒரு புகழ்பெற்ற வீரன் அவர்களை சோதிக்க வந்தான். உங்கள் வீரத்தை பற்றி நிறைய கேள்விப்பட்டேன். உண்மையிலேயே அவ்வளவு திறமை இருக்கிறதா என்று பார்க்கலாம் என்று கூறினான். முதலில் சங்கருடன் மோதினான். சில நிமிடங்களிலேயே சங்கரின் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் திணறினான். பிறகு பொன்னருடன் மோதினான். பொன்னரின் அமைதியான யுத்த முறையை பார்த்து வியந்து போனான். இறுதியில் வாளை கீழே போட்டுவிட்டு நான் தோற்றுவிட்டேன் என்று சொன்னான். இப்படி வீரமான சகோதரர்களை நான் பார்த்ததே இல்லை என்றான். நாட்கள் கடந்தன. பொன்னர் சங்கரின் புகழ் அண்டை நாடுகளுக்கும் பரவியது. பல சிற்றரசர்கள் அவர்களுடன் நட்பு கொள்ள விரும்பினர். இதை கண்ட பங்காளிகள் மீண்டும் பயந்தனர். அந்த சமயத்தில் அருக்காணி நல்ல தங்கத்திற்கு ஒரு விசித்திரமான கனவு வந்தது. ஒரு இரவு அவள் திடீரென்று பயந்து எழுந்தாள். காலை எழுந்தவுடன் அண்ணன்களிடம் ஓடிச் சென்றாள். அண்ணா, நேற்று இரவு ஒரு பயங்கரமான கனவு கண்டேன் என்றாள். பொன்னர் அவளை அமைதிப்படுத்தினார். என்ன கனவு கண்டாய் தங்கையே என்று கேட்டார். நிறைய பேர் உங்களை சுற்றி நிற்பது போல இருந்தது. அவர்கள் முகம் நல்லதாக தெரியவில்லை என்று சொன்னாள். சங்கர் சிரித்தான். அதெல்லாம் கனவு தங்கையே என்றார். ஆனால் பொன்னர் மட்டும் யோசனையில் ஆழ்ந்தார். ஏனெனில் நல்ல தங்கத்தின் கனவுகள் பல முறை உண்மையாகியிருந்தன. அதே நேரத்தில் பங்காளிகள் இன்னும் பெரிய சதிக்கு தயாராகி கொண்டிருந்தனர். இந்த முறை அவர்கள் தனியாக இல்லை. சில பேராசை கொண்ட சிற்றரசர்களையும் தங்களுடன் சேர்த்து கொண்டனர். முதலில் பொன்னரையும் சங்கரையும் தனித்தனியாக பிரிக்க வேண்டும். பிறகு அவர்களை வீழ்த்தலாம் என்று முடிவு செய்தனர். ஒரு நாள் மாலை பொன்னரும் சங்கரும் குதிரையில் பயணம் செய்து கொண்டிருந்தனர். திடீரென்று ஒரு முதியவர் ஓடி வந்து விழுந்தார். ஐயா, எங்களை காப்பாற்றுங்கள் என்றார். என்ன ஆயிற்று என்று கேட்டதற்கு, எங்கள் கிராமத்தை கொள்ளையர்கள் தாக்கிவிட்டார்கள் என்று சொன்னார். அதை கேட்டதும் சங்கர் எழுந்து நின்றான். அண்ணா, உடனே போக வேண்டும் என்றார். பொன்னரும் அதற்கு சம்மதித்தார். இருவரும் தங்கள் வீரர்களை அழைத்து கொண்டு அந்த கிராமத்தை நோக்கி புறப்பட்டனர். ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை, அது சாதாரண சம்பவம் அல்ல. அவர்களை வலையில் சிக்க வைக்க எதிரிகள் போட்ட முதல் பெரிய சதி அது. குதிரைகள் வேகமாக பாய்ந்தன. பொன்னரின் கண்களில் தீவீரம் தெரிந்தது. சங்கரின் கையில் வாள் இறுக பிடிக்கப்பட்டிருந்தது. தொலைவில் கருமேகங்கள் திரண்டன. காற்று பலமாக வீசியது. வரவிருக்கும் புயலைப் போல ஒரு பெரிய ஆபத்து அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அந்த ஆபத்துதான் பின்னர் கொங்கு நாட்டின் வரலாற்றையே மாற்றப் போகிறது. மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் அண்ணன்மார்கள் புறப்பட்டனர். ஆனால் அது எதிரிகள் விரித்த வலை என்பதை அவர்கள் அறியவில்லை. சங்கர் முன்னால் சென்று கொண்டிருந்தார். அப்போது மறைந்திருந்த எதிரிகள் திடீரென தாக்கினர். சங்கர் தனியாக இருந்தாலும் அஞ்சவில்லை. வீரனின் உயிர் ஒரு நாள் போகலாம், ஆனால் வீரத்தின் புகழ் என்றென்றும் வாழும் என்று கூறி போரில் இறங்கினார். வாள்கள் மின்னின, குதிரைகள் பாய்ந்தன, போர்க்களம் அதிர்ந்தது. சங்கர் பல எதிரிகளை வீழ்த்தினார். ஆனால் எதிரிகள் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தனர். கடுமையான போராட்டத்திற்கு பிறகு சங்கர் வீரமரணம் அடைந்தார். இந்த செய்தி பொன்னரிடம் சென்றது. சங்கரின் மரண செய்தியை கேட்ட பொன்னர் சில நொடிகள் பேச முடியாமல் நின்றார். அவரது கண்களில் கண்ணீர் பெருகியது. என் தம்பி உயிருடன் இல்லாத உலகில் நான் மட்டும் வாழ்வதில் என்ன அர்த்தம் என்று வேதனையுடன் கூறினார். ஆனால் அடுத்த நொடியே அவர் வீரராக மாறினார். என் தம்பியின் வீரத்திற்காக நான் இறுதி வரை போராடுவேன் என்று சபதம் எடுத்தார்.
பொன்னர் போர்க்களத்தை அடைந்தார். அவர் புயல் போல் போரிட்டார். எதிரிகள் பலர் வீழ்ந்தனர். ஆனால் விதி வேறு முடிவை எழுதியிருந்தது. தன் தம்பி சென்ற பாதையிலேயே தானும் செல்ல வேண்டும் என்று முடிவு செய்த பொன்னர் வீரத்துடனும் தியாக உணர்வுடனும் தன் உயிரை அர்ப்பணித்தார். அவ்வாறு கொங்கு மண்ணின் இரு சிங்கங்களான பொன்னரும் சங்கரும் மானுட வாழ்க்கையை முடித்து மக்களின் இதயங்களில் என்றும் அழியாத வீரர்களாக நிலைத்தனர். போர்க்களம் அமைதியாக இருந்தது. சில மணி நேரங்களுக்கு முன்பு வாள்கள் மின்னிய இடத்தில் இப்போது அமைதியும் சோகமும் மட்டுமே நிலவியது. பொன்னரும் சங்கரும் வீர மரணமடைந்த செய்தி கொங்கு நாடெங்கும் பரவியது. மக்கள் நம்ப முடியாமல் அழுதனர். எங்களை காத்த அண்ணன்மார்கள் இனி இல்லையா என்று கூறி கதறி அழுதனர். அந்த செய்தி அருக்காணி நல்லதங்கத்தின் காதுகளையும் எட்டியது. அண்ணன்கள் மீது உயிரையே வைத்திருந்த தங்கை அந்த செய்தியை கேட்டவுடன் மயங்கி விழுந்தாள். சிறிது நேரம் கழித்து விழித்தெழுந்த அவள் கண்ணீர் மல்க, என் அண்ணன்கள் இல்லாத இந்த உலகில் நான் எப்படி வாழ்வேன் என்று கூறி கதறி அழுதாள். அவளது அழுகுரல் கேட்டவர்களின் இதயத்தையே உருக்கியது. அவள் போர்க்களத்தை நோக்கி ஓடினாள். அங்கு சென்று தனது அன்பு அண்ணன்களின் உடல்களை கண்டாள். அவர்களின் முகத்தை தடவியபடி கதறினாள். அண்ணா பொன்னரே, சிறுவயதில் என்னை தோளில் சுமந்தீர்களே. சங்கரே, நான் அழுதால் என்னை சிரிக்க வைத்தீர்களே. இப்போது என்னை யாரிடம் விட்டுவிட்டு செல்கிறீர்கள் என்று புலம்பினாள். அந்த புலம்பலை கேட்ட வீரர்களும் மக்களும் கண் கலங்கினர். மக்கள் ஒருவருக்கொருவர் கூறிக்கொண்டனர், இவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல, மக்களுக்காக வாழ்ந்தவர்கள், நீதிக்காக போராடியவர்கள், தங்கள் உயிரையே தியாகம் செய்தவர்கள் என்று. காலம் கடந்தது. ஆனால் பொன்னர் சங்கரின் பெயர் மக்களின் மனதிலிருந்து மறையவில்லை. மாறாக அவர்களின் புகழ் நாளுக்கு நாள் அதிகரித்தது. மக்கள் அவர்களை நினைத்து வழிபட ஆரம்பித்தனர். அவர்கள் வாழ்ந்த இடங்களிலும் போரிட்ட நிலங்களிலும் நினைவு சின்னங்கள் உருவாக்கப்பட்டன. பின்னர் அவர்கள் அண்ணன்மார் சுவாமிகள் என்ற பெயரில் தெய்வமாக வணங்கப்பட்டனர். கொங்கு மண்டலத்தின் பல கிராமங்களில் இன்றும் அண்ணன்மார் கோவில்கள் உள்ளன. அண்ணன்மார் சுவாமி வழிபாடு தலைமுறை தலைமுறையாக தொடர்கிறது. விவசாயிகள் விதை விதைப்பதற்கு முன் அவர்களை வணங்குகின்றனர். புதிய வீடு கட்டுபவர்கள் அவர்களின் அருளை வேண்டுகின்றனர். குடும்ப ஒற்றுமை, தைரியம், சகோதர பாசம், நேர்மை ஆகியவற்றின் அடையாளமாக அண்ணன்மார்கள் கருதப்படுகின்றனர். இன்றும் பல ஊர்களில் அண்ணன்மார் கதைகள் இரவெங்கும் பாடப்படுகின்றன. உடுக்கை ஓசையுடன் பொன்னர் வந்தார், சங்கர் வந்தார் என்று பாடகர்கள் பாடும்போது பக்தர்கள் பரவசமடைகின்றனர். ஏனெனில் இது வெறும் கதையல்ல, இது கொங்கு மண்ணின் வீர வரலாறு. இது சகோதர பாசத்தின் சின்னம். இது தியாகத்தின் மகிமை. இது நீதிக்காக வாழ்ந்த மனிதர்கள் தெய்வமாக உயர்ந்த வரலாறு. பொன்னரும் சங்கரும் உயிரோடு இருந்த காலத்தில் மக்களை காத்தனர். இன்று தெய்வமாக இருந்து மக்களை காப்பதாக பக்தர்கள் நம்புகின்றனர். அதனால்தான் கொங்கு மண்ணில் ஒரு பழமொழி கூறப்படுகிறது, அண்ணன்மார் அருள் இருந்தால் அச்சம் இல்லை என்ற பழமொழி அது. இதோடு பொன்னர் சங்கர் கதையின் நீண்ட பயணம் நிறைவடைகிறது. இந்த கதையில் நாம் கண்டது வெறும் போர்களை அல்ல, ஒரு தந்தையின் கனவு, ஒரு தாயின் தபம், 2 வீர சகோதரர்களின் தியாகம், ஒரு தங்கையின் அளவற்ற பாசம், இறுதியில் மனிதர்கள் தெய்வங்களாக உயர்ந்த மகத்தான வரலாறு. வாழ்க அண்ணன்மார் புகழ், வாழ்க கொங்கு மண்ணின் வீர வரலாறு. இந்த கதையை பற்றிய தங்களின் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே.